அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இது ராசியின் அடிப்படையில் ஒன்றுபடும், நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 30, 2024. இன்று அனுமான் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. இன்று அமாவாசை, கீழ் நோக்கினாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:18 வரை கேட்டை, பின்பு மூலம். திதி இன்று அதிகாலை 4:43 வரை சதுர்த்தி, பின்பு அமாவாசை. யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராஷ்டிரம் பரணி, கிருத்திகை. சந்திராஷ்டிர ராசி மேசம், ரிஷபம். நல்ல நேரம் காலை 6 to 7, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 7:30 to 8:30. ராகு காலம் காலை 7:30 to 9 மணி. யமகண்டம் 10:30 AM, 12:30 PM. அதாவது யமகண்டம் காலையில் 10:30 மதியம் 12 மணி விட்டோம். குளிகை மாலை 1:30 to 3 மணி. சூலம் இன்று கிழக்கு. இப்போ ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. மேசத்தை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாக இருக்குது. அவங்க இன்று தொட்டதெல்லாம் நன்மையிலேயே முடியும். லாபம் இரட்டிப்பாக ஆகும் நாள். சிறு தொழில் செய்பவர்களுக்கும், சிறு வியாபாரம் செய்பவர்களுக்கும், சொந்தமாக கடை வச்சுருவங்களுக்கும், ஹோட்டல் வச்சுருவங்களுக்கும் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அதே போல் அலுவலகத்திலையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரியுடைய பரிசும் பாராட்டியும் பெறுவீர்கள். இல்லத்திலையும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் நன்மையான நாளாகவும் மிகவும் சிறப்பான நாளாகவும் இருக்குது. ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. தேவையில்லாமல் கோபங்கள் வரக்கூடிய நாளாக ரிஷப் ராசிக்காரர்கள் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா இன்று சந்திராசிரத்தினால மேசத்துக்கும் ரிஷபத்துக்கும் கவனம் தேவை. ஆனால் மேசத்துக்கு நாள் நல்லா இருக்குது, ரிஷபத்துக்கு நாள் சரியில்லாமல் இருக்குது. அதனால் சந்திராசிர பாதிப்பு ரிஷபத்துக்கு அதிகமாக இருக்கும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். வண்டி எடுக்கக்குள்ள வண்டி கண்டிஷனோடு இருக்குதா, அதான் பிரேக் பிடிக்குதா, காற்று இருக்குதா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்கிறதுனால தேவையில்லாமல் மன உளைச்சல்கள், மன அழுத்தம், கணவன் மனைவியுடைய பிரிவினை, அலுவலகத்திலேயே ஒற்றுமையின்மை, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். நீங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வோட இந்த நாளை செலவழிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. அவங்க இந்த நாளில் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் சோர்வோடு காணப்படுவார்கள். அவங்களால் இந்த நாளில் எந்த வேலையும் மன நிம்மதியோடும் உற்சாகத்தோடும் செய்ய முடியாது. அவங்களுக்கு முழுக்க முழுக்க இன்று சோர்வு கொடுக்கக்கூடிய நாளாக இருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவை. உணவை உங்களுக்கு உடல்நிலைக்கு ஏற்றாப்போல் உணவு சாப்பிட்டீங்கன்னா, அதான் எளிதில் ஜீரணமாக உணவு சாப்பிட்டீங்கன்னா இந்த உடல் சோர்வை தவிர்க்கலாம். உடல் சோர்வு இல்லைனாவே மனம் ஆக்டிவ் ஆகிடும், உடல்நிலையும் ஆக்டிவ் ஆகிடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலேயே இன்று இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நாள் அமைஞ்சிருக்குது. மிச்சப்படி இல்லத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.
ஆனால் உடல் ஒத்துழைப்பு இன்ற நாளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையாது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கடக ராசியை பொறுத்து மட்டும் இன்று கவனம் தேவை. மன வருத்தம், மன அலைச்சல், தேவையில்லாமல் மனக்கவலை, தேவையில்லாமல் மனக்குழப்பம், இது எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இன்று அமையக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கக்கிட்ட கவனமான முறையில் வார்த்தைகளை உபயோகிக்கணும். வார்த்தைகளை விரத்து ஈசி அதை அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. அதன் அடிப்படையிலேயே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கிறது. கணவன் மனைவியிடையே பிரிவினை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் அலுவலகத்திலேயோ சக ஊழியர்கிட்ட மனஸ்தாபம், மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்டையோ நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வார்த்தையை விட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். கவனத்தின் கொள்ளுங்கள். கடகராசியை பொறுத்து மட்டும் மிக மிக கவனம் தேவை. அதன் அடிப்படையிலே அந்த நாள் செல்லும். நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தீங்களாவே உங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாமையும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். அதனால் அவங்கள் இன்ற நாளில் அவங்க சாத்தமாக இருக்குது. மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி மிகவும் கவனமாக அமைதியாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த நாள் பொன்னான நாளாக மாறிடும். அதுக்கு எதிர்பாதமாக கோபப்பட்டாங்கன்னா அவங்க நிதானம் தவறி சாந்தம் இல்லாமல் மன நிம்மதி ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். சிம்ம ராசிக்காரர்கள் மௌனம் காத்து அமைதியாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக அமையும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்க தொட்டதுக்கெல்லாம் கோபமும் எரிச்சலும் ஏற்படும் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதனால் அவங்க மிகவும் அமைதியாக இருக்கணும். கணவன் மனைவிடையே பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலையும் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகிட்டையும் பிரச்சனை வர்றதுக்கு மதிப்பு மரியாதைக்கு குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாளை மிகவும் கவனமாக நீங்கள் கையாளணும். யார்கிட்ட எது பேசினாலும் அந்த வார்த்தையை கவனமான முறையில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கருத்தில் கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு அமைதி காக்கும் நாளாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னாவே நீங்கள் முக்கால்வாசி பிரச்சனையிலிருந்து விடுபட்டலாம். இந்த நாளில் அமைதியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட மதிப்பும் மரியாதையும் உயரும். மேல் அதிகாரிகிட்டையும் பாராட்டுகளை பெறுவீர்கள். கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்து மட்டும் இந்த நாள் மிகவும் அருமையாகுது. அதே போல் உணவு கட்டுப்பாடோடு இருந்தவர்கள் இன்று நீங்கள் உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்ணலாம். உடல் ஒத்துழைக்கோ உடல் வாதிகள் எதுவும் வராது. கருத்தில் கொண்டு இந்த நாளை துலா ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நாளில் உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் சொன்னாலும் இல்லை அவங்க கேட்கறதுக்கு நீங்கள் பதில் அளித்தாலும் அது சிறப்பான முறையில் உங்களுக்கு கை கொடுக்கும். கருத்தில் கொண்டு துலா ராசிக்காரர் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் உங்களுக்கு அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்க நலம் பெறும் நாளாக இந்த நாள் மிகவும் அமைந்திருப்பதால் இவர்களால் உடல்நிலை பாதிப்படைந்தவர்கள் இந்த நாளில் இருந்து முன்னேற்றம் அடைவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். சக ஊழியரிடையே மதிப்பு மரியாதை உயரும். மேலதிகாரிகிட்ட பாராட்டையும் பரிசையும் பெறுவீங்க. கருத்தில் கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் இந்த நாளில் ஜெயிச்சு காட்டுவீங்க. கருத்தில் கொண்டு பயன்படுத்துங்க விருச்சிக ராசிக்காரர்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் புகழின் உச்சைக்கு செல்லக்கூடிய நாளாக இது அமைஞ்சிருக்குது. உங்களுடைய கோரிக்கைகளுக்கோ உங்களுடைய உழைப்புக்கோ உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியருடைய அரவணைப்பும் அதிகமாக இருக்கும்.
மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. தனுசை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பான நாளாக தான் இன்று அமைஞ்சிருக்குது. இந்த நாளை தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் அவங்க இந்த நாளை மிக அருமையாக ஜெயிச்சு காட்டலாம். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடியெடுத்து வைக்கும் நாளாக இந்த நாள் அமைந்திருப்பதால், அதுவும் திங்கட்கிழமை என்பதாலும் அனுமான் ஜெயந்தி என்பதனாலும் சோமவாரமாக திங்கட்கிழமை சிவனுடைய நாள் அமைஞ்சிருக்குது. அதிலேயே சிவன் அவதாரமான அனுமான் ஜெயந்தி வர்றதுனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக அந்த நாள் அமைது. நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தாலும் இந்த நாளில் நீங்கள் 100% ஜெயிச்சு காட்டலாம். கருத்தில் கொண்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கையாண்டால் உங்களுடைய வாழ்க்கை திறமும் 100% உயரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்து மட்டும் இந்த நாள் சரியில்லை. அதை விட அதாவது சுமாரான நாளை விட அதுக்கும் கீழே தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. தேவையில்லாத பயம் மனதை வென்று வாட்டும். தேவையான வார்த்தைகளை மட்டுமே உபயோகிக்கணும். உங்களுக்கு கோபம் வர போல சில பேர் பேசலாம். அது அடிப்படையில் உங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்துட்டா பிரிவினை வரும். கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்லணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்களிட என்ன பேசுகிறோம் என்பது வார்த்தையை கவனமாக உபயோகிச்சு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்புமிக்க நாளாக அமையும். இல்லைன்னா அவங்களிடையும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மேல் அதிகாரிகிட்டையும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இந்த திங்கட்கிழமை இருக்குது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத கவலை அனைத்தையும் பெறக்கூடிய நாளாக மகர ராசிக்காரர்கள் இருக்குது. நீங்கள் மிக மிக கவனமாக இருந்து இந்த நாளை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நாளாக நீங்கள் இதை மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு பக்தி மிக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருப்பதால் எதுக்கும் எடுத்தாலும் இறைவனை வணங்குவாங்க. கோயில் திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் மனைவியோட கோயிலுக்கு செல்வதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட ஒற்றுமை கூடும். மேலதிகாரிகிட்டையும் மதிப்பு மரியாதை உயரும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். கருத்தில் கொண்டு கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் பக்தி மிகு நாளாகவும் அமைஞ்சிருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாள். அதன் அடிப்படையிலே இந்த நாள் செல்லும். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைச்சிருக்குது. உங்கள் கூட பழகிறவங்களே உங்களுக்கு கோவரா போல பேசுவாங்க. அலுவலகத்திலேயோ இதே நிலை நீடிக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த நாளை மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் கையாண்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை செய்யும். நீங்கள் இந்த சந்திராசன நாளில் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக கையாள முடியும். அது இந்த மேச ராசிக்கோ ரிஷப ராசிக்கோ பொருந்தும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச புது புது தகவலை நான் தெரிவிப்பேன். நன்றி, வணக்கம்.